கவுண்டமணி வருவார். ஸ்டார்ட் மியூசிக். அண்ணாமலை. பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி. மயிலிறகேன் பாத்தீங்களா? நாவசர் விட்டு வந்துடும். அப்புறம் பல்லவியில இது வந்து மூங்கில், சாதாரண மூங்கில். அந்த சூரியன் படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி வருவார். ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னுவாரு. தேவா சார் யோசிச்சாரு, இந்த மூங்கில வாசி காட்டின உடனே, எங்க நாங்க மலேசியா போயிருக்கோம், நான் வாசி காட்டின உடனே இது எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு யோசிச்சாரு. ஸ்டேஜில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த டீமை போட்டாங்க. என்னன்னா, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து அடுத்த கலைஞரை வந்து வெளியில யாரையும் காட்ட மாட்டாங்க. அத்தனை பிளேயர்ஸும் வாசிச்சவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, புருஷன் சார் வாசிக்கிறாரு, இவர் வந்து A to Z என்கிட்ட 43 வருஷமா இருக்காரு அப்படின்றாரு அப்படின்னு பப்ளிக்ல சொல்றாரு. அங்க கூட்டம் பாத்தீங்கன்னா 20,000 பேர் இருக்காங்க, மேலே இருக்கும். அவ்வளவு கூட்டத்திலையும் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மளை காட்டுறாருன்னா அப்படி ஒரு மனசு யாருக்கு இருக்கு? இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இது வந்து கேசட்டுக்காரங்களே அம்மன் பாட்டுல எல்லாம் வரும். இது வந்து சூரியன்ல கேட்டீங்களா, அது இது சேர்ந்து வரும். தாங்கிறதா என்னுடைய அப்பா தான் எனக்கு குரு. குருன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர்கிட்ட கற்றுக்கினேன். தபலா, டோலுக்கு, உடுக்க, பம்பு, டேப்பு, உரிமை, தவள் எல்லாமே சகலமும் வாசிப்பார். அப்படியே வெளியில் வந்தேன். அப்படியே கேசட்டு கடையில வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம தேவா சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். தேவா சார்கிட்ட அவர்கிட்ட நிறைய கச்சேரி நிறைய வாசிந்தோம். அப்புறம் அப்படியே வந்து கேசட்டு நிறைய பண்ணாரு. பக்தி பாடல். பக்தி பாடல் தேவா கேசட் சுமார் 1000க்கு மேல பண்ணிருக்காரு. ஆமாமா, மருவத்தூர் பாட்டெல்லாம் அவர் தான். மருவத்தூர் அம்மாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து சினிமாவில் வந்தோம். ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு மாட்டுக்கார மன்னார்னு ஒரு படம். அதுக்கப்புறமா வந்து மனசு காத்த மகராசன் ஒரு படம். அதுக்கப்புறம் தான் வைகாசி பிறந்தாச்சு. இந்த வைகாசி பிறந்தாச்சுன்ற படத்தில் தான் அவருக்கு லைஃபே, எங்களுக்கு லைஃப். அம்மன் சாங்க கிளைமேக்ஸ்ல வாசிச்சிருப்போம். ஆத்தாவன் கோயிலில் ஒரு பாட்டு வாசிச்சிருப்போம். எங்களுக்கு லைஃப் கொடுத்தது அவர் தான். நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில வரல. இந்த தபுள் வந்து வாசிக்க நான் ஆரம்பிச்சதே நம்ம தேவாஸ்தரோட தம்பி இருக்கார் முரளி, என்ன பிடிவாதமா தபுள் வாங்க வச்சு வாசிக்க வச்சு என்ன கொண்டு வந்தது அவர் தான். அப்ப ஆரம்பிச்ச பையன் இல்லையா? ஆமா, அப்புறம் பயங்கர பிஸி. ஆமா, பயங்கர பிஸி. சாங் ரெக்கார்டிங் நடக்கும், ரீ ரெக்கார்டிங் நடக்கும், சாங் ரெக்கார்டிங் நடக்கும், ரீ ரெக்கார்டிங் நடக்கும்.